இப்போ நம்ம காற்றுல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலலாம் எல்லா இடத்துலையுமே கிருமிகள் இருக்கும். இப்போ நம்ம சுவாசிக்கிறது வந்து அந்த பேரியர் இருக்கிறனால தான் பிரெயினுக்கு டைரெக்டாக ரீச் ஆகிறதில்ல எதுவுமே. கன்ஜெனிட்டலாகவே, அதாவது பிறவிலேயே ஸ்கல் பேஸில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா அனைவருக்கும் வணக்கம். சளி பிடிச்சா மூக்கிலிருந்து ஆரம்ப இதில் வந்து நீராக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகி சளி வெளியில் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் மூக்கிலிருந்து நம்ம மூளையை சுற்றி உள்ள மூளை தண்டுவட திரவமே வெளியில் வரும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு பேர் தான் CSF Rhinorrhoea. அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். CSF Rhinorrhoea அப்படின்றத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சிரமம்தான். இருந்தாலும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸில் IIH பற்றி பேசும்போது மூளையை சுற்றி உள்ள மூளை தண்டுவட திரவமை பற்றி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மூளை தண்டுவட திரவம் அப்படின்றது நம்ம பிரெயினை சுற்றி உள்ள ஒரு திரவம். இது வந்து 3 லேயர் இருக்கும். நம்ம மூளையை சுற்றி டியூராமேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், பயாமேட்டர் 3 லேயர் இருக்கும். இதில் சப்பரக்னாய்ட் ஸ்பேஸ், அதாவது பயாமேட்டருக்கும் அரக்னாய்ட் மேட்டருக்கும் இடையில உள்ள கேப்பை வந்து சப்பரக்னாய்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேஸில் தான் இந்த மூளை தண்டுவட திரவம் இருக்குது. அதை தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கல்லுக்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட நம்மளோட பிரெயின் இருக்குது. ஆனால் என்னைக்காவது நம்ம தலையோட வெயிட்டை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம போன், அதாவது ஸ்கல்லில் சில சைனஸஸ் இருக்குது. அதாவது வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம். 4 வகையான வெற்றிடம் இருக்குது. ஃப்ரான்டல், ஸ்பீனாய்டல், எத்மாய்டல், மேக்ஸிலரி. ஸோ இந்த சைனஸ் கேவிட்டி தான் நம்ம வெயிட்டை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மூளையை சுற்றியுள்ள இந்த தண்டுவட திரவமும் நம்ம மூளைக்கு எந்த பாதிப்பும் வராமல் ஒரு ஷாக் அப்சர்வராக செயல்படுது. இந்த தண்டுவட திரவம் வந்து எவ்வளோ செக்ரேட் ஆகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ சுழற்சி ஆகுது, இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த தண்டுவட திரவம் அந்த ஏரியாவிலேருந்து லீக் ஆகி மூக்கு வழியாக வெளியில் வர்றது தான் CSF Rhinorrhoea. எப்படி மூக்கு வழியாக வெளியில் வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த லேயரெல்லாம், அதுதான் பேரியர்னு சொல்லுவோம், அந்த பேரியர்லாம் பிரேக் ஆனால், அதாவது அப்போ அதுலேருந்து ஒரு விலகல் ஏற்பட்டு அது வழியாக கசிஞ்சு மூக்கு வழியாக வரும். அதாவது அரக்னாய்டும் டேமேஜ் ஆகிடும், அதுக்கு அட்ஜசண்ட்டாக உள்ள டியூராவும் டேமேஜ் ஆகிடும், அதை சுற்றி உள்ள போனி கவரேஜும் டேமேஜ் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் சில பேர்த்துக்கு கன்ஜெனிட்டலாகவே, அதாவது பிறவிலேயே ஸ்கல் பேஸில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த போன் விலகி மூக்கு வழியாக திரவம் வரலாம். எங்கெல்லாம் வீக்காக இருந்தால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா இந்த பகுதியும் இந்த பகுதியும், மிடில் கிரேனியல் ஃபோஸா இது ரெண்டுலேயும் டேமேஜ் ஆச்சுன்னா, அந்த போனில் டேமேஜ் வந்து, டியூராவில் டேமேஜ் வந்து, அரக்னாய்டில் டேமேஜ் வந்தால் அந்த CSF ஃப்ளூயிட் மூக்கு வழியாக வெளியில் வர முடியும். அதாவது சைனஸ் கேவிட்டிக்குள்ளேயும் வரலாம், மூக்கு வழியாக தான் கடைசியாக வெளியில் வர ட்ராக்ட் வந்து நம்ம மூக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூக்கில் அப்படியே நேராக போனீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு உள்ளுக்குள்ளே கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டுன்னு இருக்கும். அது வந்து லிட்ரலி ஒரு சல்லடை தான். சல்லடையில் டியூரா வந்து கவர் பண்ணியிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னாலும் சரி, ஸ்பான்டேனியஸாகவும், அதாவது எந்தவித காரணமும் இல்லாமையும் கூட அந்த இடத்துல ஒரு டிஃபெக்ட் வந்து அது வழியாக தண்டுவட திரவம் வெளியில் வரலாம். இதுதான் CSF Rhinorrhoea. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சளியெல்லாம் பிடிச்சிருக்காது, ஆனால் மூக்கில் வந்து கொடன்னு தண்ணியாக வரும். அதை பிடிச்சி பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஆனால் சளினா நமக்கு பிசு பிசுன்னு இருக்கும், தொட்டு பார்த்தாலே தெரியும். அது ஆரம்ப ஸ்டேஜில் தொட்டு பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா வாட்டரி டிஸ்சார்ஜ், பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. ஸோ நம்ம வந்து எந்திரிக்கிறோம், ஒரு பக்கம் திரும்பி படுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூக்கு வழியாக வரும். சளினா நமக்கு 2 மூக்கு வழியாகவும் வரலாம். ஆனால் இதில் ஒரு பக்கம் மட்டுமே வருதுன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு 2 சைடும் வரலாம், ஆனால் அது ரொம்ப ரேர். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து மட்டும் வருது மேடம், இந்த பக்கம் திரும்பினா வருது. சில பேர் ரைட் சைடில் மட்டும் வருது மேடம், இந்த பக்கம் திரும்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் CSF Rhinorrhoea. இதை வந்து கண்டுபிடிச்சா நம்ம உடனே வந்து நியூராலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும். ENT டாக்டரோ நியூராலஜிஸ்ட்டோ யாராவது ஒருத்தட்ட போய் பார்க்கணும். இதை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு எப்போயாவது வரும், அப்படியே அதுவே வந்து நம்ம உடம்பே சில விஷயங்களை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிடும். ஆனால் அடிக்கடி வருது, இது வந்தோன்னே தலைவலி வருது அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காற்றுல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலலாம் எல்லா இடத்துலையுமே கிருமிகள் இருக்கும். இப்போ நம்ம சுவாசிக்கிறது வந்து அந்த பேரியர் இருக்கிறனால தான் பிரெயினுக்கு டைரெக்டாக ரீச் ஆகிறதில்ல எதுவுமே. இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றுல எதுவுமே இல்லை, சுத்தமான காற்று நம்ம சொல்லிட முடியுமா?
ஸோ என்ன ஆகும்னா அந்த பேரியர் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம காற்று வழியாகவே போய் கிருமிகள் டைரெக்டாக பிரெயினை தாக்கும். அதுதான் மெனிஞ்சைட்டிஸ், மெனிங்கோஎன்கெஃபலைட்டிஸ், எப்படி வேணாலும் அது கன்வெர்ட் ஆகலாம், மூளை காய்ச்சலாக மாறும். ஸோ இந்த ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் வந்து குறையும். நமக்கு வந்து சிஎஸ்எஃப் வந்து அளவுக்கு அதிகமாக வெளியில் வந்துருச்சுன்னா உள்ளே வந்து இன்ட்ராக்ரனியல் ஹைப்போடென்ஷன் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலிக்கும். பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த திரவம் வந்தோன்னே ரொம்ப தலைவலிக்குது மேடம், அப்புறம் படுத்துட்டோன்னா கொஞ்சம் சரியாயிடுது அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் சிஎஸ்எஃப் ரைனோரியாவோட அறிகுறி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது சிஎஸ்எஃப் ரைனோரியாவா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு சிஸ்டர்னோகிராம்னு ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எந்த இடத்துலேருந்து அந்த சிஎஸ்எஃப் பிரெயின்லேருந்து மூக்கு வழியாக வெளியில் வருது, எங்கே டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த டிஃபெக்டை கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து அதை சரி செய்ய முடியும். இப்போ டிஃபெக்டை கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டியூரல் பேட்ச் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் இதுக்கு. இதை மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. எப்போயாவது ரேராக வர்றவங்க, இப்போ நான் சொன்ன அந்த காய்ச்சலோ இல்லை தலைவலியோ எதுவும் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்து ஒரு 15 to 30 டிகிரி, அதாவது தலையை இப்படி வந்து ஹைட்டில் வச்சுட்டு பெட் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஸ்பான்டேனியஸாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிக்கடி வருது அப்படின்னா உடனே அதை சர்ஜிக்கல் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுறது தான் நல்லது. இப்போ எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர்லாம் நிறையா இருக்குது. இது ஒன்றும் பெரிய மேஜர் சர்ஜரி கிடையாது. இப்போ ஹார்ட்டே ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணி நல்லா இருக்காங்க. சிஏபிஜிலாம் எவ்வளோ பேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம பிரெயினுக்குள்ளே போகிற வேலையே இல்லை. ஸோ அந்த போனி டிஃபெக்டை ஒரு டியூரல் பேட்ச் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. இது மாதிரி இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட வரணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.